ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103 சங்கீதம் 5 Psalm 103 verse 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தைகள். இந்த சங்கீதத்திலே தாவீது கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்திற்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார், ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறார். அதில் ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல சொல்றாரு, so that your youth is renewed like the eagles. உன்னுடைய வால வயது, இந்த இடத்துல சொல்கிறார், உன் வயது திரும்ப வால வயதை போலாகிறது. எப்படின்னா கழுகுக்கு சமானமாய் சொல்றாரு, கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு so that your youth is renewed like the eagles. கழுகுக்கு சமானமாய் உன் வயது வால வயதை போல அது மாறுகிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களை மீண்டும் புதுப்பிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் 2 அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, லிட்ரலாக சரீர பிரகாரமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, ஒருவேளை சோர்ந்து போய் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு வியாதி படுக்கையில் கடந்து பலவீனத்தில் கடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவருக்கு காத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்கள் பலவீனங்களை, ஆண்டவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்களை குணமாக்குவது மாத்திரமல்ல, பலவீனங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு புது பலனையும் கொடுக்கிறார். சில நேரத்தில் வியாதி சுகமாயிரும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வியாதி நிமித்தம் உண்டான பாதிப்பு சரீரத்தில் பயங்கரமான ஒரு பலவீனத்தை கொடுத்து, அந்த சரீரம் பார்த்திங்கன்னா எழுந்து நடக்கக்கூட முடியாதபடி அவங்க மாறிடுவாங்க. ஆனால் தேவன் வியாதியை நீக்குகிறார், வியாதியை விலக்குகிறார், நோய்களை குணமாக்குகிறார். அது மாத்திரமல்லாதபடி ஆண்டவர் செய்கிற காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயதை போல, லைக் அ யூத், ஒரு வாலிபனை போல ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புஸ்தகம் 33 25 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். எப்படிங்க அவனுடைய மாம்சம் எப்படி திரும்புமா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு அவன் திரும்புவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை சரீர பிரகாரமாக நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் அது பார்த்திங்கன்னா பலவீனப்பட்டு சோர்ந்து போய், கிருபைகளை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போன, எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடி அலண்டு போனது போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம். எப்படியா இருந்தாலும் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? புது பலனை கொடுக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 31 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
இந்த இடத்துல 2 இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். 103ஆம் சங்கீதத்திலையும் பார்க்குறோம், ஏசாயா 40:31 பார்க்குறோம். கழுகுன்னு சொல்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், புது பலன் அடைந்து. இந்த கழுகுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மை என்று சொன்னால், தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுகிற அதற்குரிய ஒரு தன்மை உண்டு. தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். ரினியூ இட் செல்ஃப். அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். எப்படின்னு சொன்னால், கழுகு கொஞ்சம் வயது சென்ற பிற்பாடு அது பலவீனப்பட்டு அது என்ன செய்யுமா, உயர்ந்த சிகரத்தில் பாறை பீக்கில் போய் எங்கேயாச்சும் ஒரு பீக்கில் போய் உட்காந்துருமா. உட்காந்துட்டு அது அப்படியே ஒன்றும் சாப்பிடாது, ஒன்றும் செய்யாது. அது அதனுடைய இறகுகள், அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்குமா. எல்லாம் விழ ஆரம்பித்த உடனே அதனுடைய அலகு, அதனுடைய பீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மெம்பரேன், ஒரு ஜவ்வு மாதிரி வந்து மூடிக்குமா. மூடினோடனே ஒன்றுமே சாப்பிடாம அது அப்படியே இருந்து பலவீனப்பட்டு போய் அது அதனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சிறகுகளும் ஃபெதர்ஸ் எல்லாம் கொட்டிடும். எல்லாமே கொட்டிடும். கொட்டின பிற்பாடு அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில காலங்கள் அது அப்படியே இருக்கும், காத்து இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார். அப்போ அது அந்த கழுகு காத்திருக்கும், அதனுடைய வேலைக்காக காத்திருக்கும். அப்படி காத்திருக்கும் போது குறித்த காலம் வந்த பொழுது மற்ற கழுகுகள் மாம்சத்தை, அதாவது உயிரோடு கொன்ற சில மிருகங்களுடைய மாம்சத்தை இரத்தத்தோடு கொண்டு வந்து அந்த பாறைகளில் கொண்டாந்து அந்த கழுகுக்கு வைக்குமா. அப்போ மற்ற கழுகுகள் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த மாம்சத்தை, அதனுடைய வாசனை அதனுடைய நாசியில் ஏறின பொழுது அது என்ன செய்யுமா, பசி உண்டாகுமா. பசி உண்டான உடனே அதனுடைய அலகை, அதனுடைய பீக்கை வந்து திறக்க முடியாது. ஏன்னா ஒரு மெம்பரேன், ஒரு ஜவ்வு மூடிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்யுமா, பாறையில் தேய்க்குமா. பாறையில் தேய்க்கும் போது அந்த ஜவ்வு கிழிஞ்சு அதுலேயும் ரத்தம் வரும். அந்த இரத்த வாசனைக்கும் அந்த கொண்டு வந்து வைக்கப்பட்ட மாம்சத்தின் இரத்த வாசனைக்கும் அதுக்குள்ள ஒரு அகோர பசி உண்டாகுமா. அப்போ வேக வேகமாக மற்ற கழுகுகள் கொண்டு வந்து கொடுக்குற மாம்சத்தை சாப்பிட அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புதிய பலன் உண்டாகி புதிய சிறகுகள் அதற்கு முளைத்து எழும்பி அது என்ன செய்யுமா, சட்டைகளை அடித்து இதுக்கு முன்னாடி பறந்ததை பார்க்கலும் அதிக உயரத்தில் பறக்க ஆரம்பிச்சிருமா. கிட்டத்தட்ட கழுகுகள் 10,000 அடி 10,000 ஃபீட்டில் அந்த கழுகுகள் பறக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அந்த கழுகுகள் பலனடைந்து எழும்பிவிடும். அதுபோல் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம். எதில் சோர்ந்து போய் நீங்கள் பலவீனப்பட்டு ஒருவேளை ஒரு முதுமையை போல நீங்கள் உணரலாம், ஒரு ஏஜ்டு பர்சனை போல நீங்கள் உணரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே பலவீனப்பட்ட, அன்றைக்கு இருந்த பலன், அன்றைக்கு இருந்த அபிஷேகம், அன்றைக்கு இருந்த கிருபை, அன்றைக்கு இருந்த வரங்கள் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாததை போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கழுகுகள் எப்படி பலனடைந்து புதிய சிறகுகள், புதிய இறகுகள் அதற்கு முளைத்து அது செட்டைகளை அடித்து எழும்பினதோ, புது பலனடைந்ததோ, அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு புது பலத்தை கொடுத்து அந்த கழுகுகளைப் போல ஆண்டவர் எழும்பச் செய்வதற்கு தேவன் போதுமானவர் இருக்கிறார். உங்கள் வாழ வயது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது பலனை தந்தருளி தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி உங்களை புதுப்பித்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ரினியூ பண்ணி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே மறுபடியும் அந்த வாழ வயதை
திரும்ப புதுப்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். சரீரத்திலும் ஆவியிலும் பலனடைந்தவர்களாக அவர்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் அந்த முதுமைக்குரிய எல்லா பலவீனத்தையும் மாற்றி ஒரு வாலிபனுக்குரிய பலத்தை தந்தருளி, ஆண்டவரே உம்முடைய ஓட்டத்திலே பலமாய் ஓட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். தேவ கிருபையை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.